வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர்த்துக்கு உறவுகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சொந்த பந்தம் எல்லாமே நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு மட்டும் சொந்த பந்தம் அப்படின்னாலே செட் ஆகாமல் போயிடும். குறிப்பாக உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு ஆகுதசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கெல்லாம் தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் சொந்தமாக இருக்கட்டும், இப்படி எந்த சொந்தமாக இருந்தாலும் அந்த சொந்தமெல்லாம் பகையாகி போயிருந்திருக்கும், ஏற்கனவே பகையாக இருந்திருக்கும், அல்லது ஒரு சிலருக்கு பகையாக கூட இனிமேல் ஆகலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, பகையாக இருக்கிற உறவுகள் யாருக்கு ஒன்று சேரும்? பிரிஞ்சவங்க எப்போ ஒன்று கூடுவாங்க? அது ஒரு குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டிருந்தாலும் சரிதான், அல்லது உறவினர் வகையில் ஏதாவது பிரிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் சேர முடியுமான்னு கேட்டால் முடியும். அப்படி எந்த ராசிக்கு இருக்கு அந்த மாதிரி பகையான உறவு சேரக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ராசிக்கு இருக்குன்னு கேட்டால் மீனத்துக்கும் மேசத்துக்கும் இருக்குங்க. மீனத்துக்கு வருடம் பூராமே பகையான உறவுகள் சரியாகும். அதே மாதிரி பகையாளிகள் எதிராளிகள் விலகுவாங்க. பிரிஞ்சவங்கெல்லாம் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க அவங்களோட போய் மறுபடியும் உறவாடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு பகையானவங்க உங்களோட உறவாடுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். மேசராசிக்காரவங்களுக்கு 2026 மே மாதம் வரைக்குமே பிரிஞ்ச உறவுகள் ஒன்று கூடணும்னு இருக்கும். ஏற்கனவே ஒரு சில உறவுகள் உங்களை தேடி வந்திருக்கும், அல்லது நீங்க தேடி போயிருந்திருப்பீங்க, ஒன்னா கலந்திருந்திருப்பீங்க. அப்படி ஒன்று சேர முடியாதவங்க வரக்கூடிய மே மாசத்துக்குள்ள மீண்டும் உறவோடு இணையறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க நண்பர்களே. வாழ்த்துக்கள்.